ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். கன்சிஸ்டன்சின்னு மொதல் வீடியோவிலே பேசினேன். அடுத்த ரெண்டாவது வீடியோவுக்கு கன்சிஸ்டன்சி இல்லாமல் 2 நாள் கழித்து தான் மறுபடியும் இப்போ போடுற மாதிரி ஆயிடுச்சு. வாக்கிங் போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க்குங்கிறது ரோட்டில் போகிறவங்களெல்லாம் பார்க்குறப்ப என்ன காலங்காலத்தில் எதிர்த்து வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது தோணுது. ஆனால் இப்போ பார்த்தா தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய விஷயம். கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ இது முடியல. இந்த எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு ட்ரெஸ்ஸாக மாட்டி செருப்பு போட்டு கிளம்புறது அப்படின்னா சின்ன வேலை இல்லைங்கிறது இப்போ தான் புரியுது போக போக. ஆசையாக தான் இருக்குது ரெகுலராக போகணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஹெல்த் மட்டும்தான் நமக்கு இது பண்ணும். என் தலை சிம்பிள் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வயசு ஆக ஆக முடி நம்ம விட்டு போயிடும், சொந்தக்காரங்க போயிடுவாங்க, ஒய்ஃபு குழந்த எல்லாமே போயிடுவாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் நம்ம உடம்பு மட்டும்தான் கடைசியில் நம்ம கூட இருக்கும். அந்த உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறோம். முடியல. ஹெல்த் முக்கியம் அப்படின்னு மனசுக்கு தெரியுது. பட் உடம்பு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. அதுக்கான எஃபர்ட் போட முடிய மாட்டேங்குது. வாயை கட்ட முடிய மாட்டேங்குது. இதே பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். வேற என்ன? இல்லை வேறு எதாவது எந்திரிச்சு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வாக்கிங் ரெகுலராக போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள்.